இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சாரதா தான் என் பொண்டாட்டி, 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 என் பொண்டாட்டி. என் பொண்டாட்டி அவமானப்படுத்தினதுக்கு தண்டனையா உங்களையும் உங்க குடும்பத்தையும் நான் தலைமுழுகிறேன், 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 தலைமுழுகிறேன். இனிமே உங்களுக்கும் உங்க வீட்டுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, 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 இல்ல. அப்படி சொல்லாதீங்க. நீங்க எங்களை விட்டுட்டு எப்படி போவீங்க? உனக்கு தேவை நான் இல்ல, உங்க அண்ணி, 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 உங்க அண்ணி. இவங்க என்ன சொன்னாலும் கண்மூடித்தனமா நம்புறால. அவங்க சொல்றதையே கேளு, அவங்க சொல்றதையே கேட்டு வாழு. இவ்வளவு நாளா இந்த சமூகத்துல சாரதாக்கு புருஷன் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா இன்னில இருந்து உனக்கும் புருஷன் இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் உன்னை விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்வியோ இல்ல செத்து போயிட்டேன்னு சொல்வியோ உங்க இஷ்டம். இந்த ஜென்மத்துல நான் உங்களை பார்க்க மாட்டேன். இப்படி எல்லாம் பேசாதீங்க, எனக்கு அழுக வருது. ஏன் மீரா, இந்த வார்த்தையை கேட்டதுக்கு அவனுக்கு அழுக வருதே? இப்ப இவ்வளவு அவமானப்படுத்துறீங்களே, அப்ப அவன் நிலைமை என்ன சொல்லு? வசதி இல்லாம இருந்தப்பவே நாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். உங்க பங்களாக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு மன நிம்மதியே இல்லாம போச்சு. மீரா, உன் வாழ்க்கையில வந்து நான் சம்பாதிச்சதை விட இழந்ததுதான் அதிகம். இப்ப என் பாதை என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு, என்னோட எதிர்காலம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. வா சாரதா, வாய மூடு, 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 வாய மூடு. உங்களுக்காக ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்காகவா? மத்தவங்கள பத்தி நான் யோசிச்சுட்டு இருப்பேன், ஆனா நீ என்ன பத்தி யோசிச்சு எனக்காக ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கியா? சோபா இருக்கும்போது இப்படி நல்ல நாள் அன்னைக்கு அவளே எனக்காக ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து சர்ப்ரைஸா கொடுப்பா. அவளுக்கு அப்புறம் இத்தனை வருஷத்துல நீதாமா எனக்கு கொடுத்திருக்க. வீட்டுல நல்ல காரியம்னா உடனே ஒரு சாதாரண பொண்ணு மாதிரி அவளே எண்ணெய் தேய்ச்சி அவளே என்ன குளிக்க வச்சு அவ வாங்கிட்டு வந்த துணியை கொடுத்து ஒரு சின்ன குழந்தைய ரெடி பண்ற மாதிரி என்ன ரெடி பண்ணுவா. அப்படின்னா இன்னைக்கு நானே உங்களை குளிக்க வைக்கிறேன் அங்கிள். அம்மா மாதிரி உங்களை நானும் ரெடி பண்றேன். என்ன நீ ரெடி பண்ண போறியா? நீங்க என் அப்பா தானே, இதுல என்ன தப்பு இருக்கு? அதாவது என் அப்பா மாதிரி தானே நீங்களும்னு சொன்னேன். வாங்க, நீங்க வாங்க அங்கிள், வாங்க வாங்க. டாடி, இப்ப நான் உங்களை குளிக்க வைக்கிறேன். நீயா? உனக்கு இத பத்தி எல்லாம் என்னமா தெரியும்? எனக்கு ஏன் தெரியாது? வேணா பாருங்க, அந்த பூமியை விட சூப்பரா குளிப்பாட்டுறேன். உடம்பு மட்டும் தான் தேய்ச்சிருக்கா, கண்ணுல நல்லெண்ணெய் ஊத்துனா கண்ணு கிளியரா இருக்கும். அவளுக்கு இதெல்லாம் தெரியாது. உனக்கு தெரியுமா? எஸ், நீங்க வேணா பாருங்க. ஆயில் ஊத்துன கொஞ்ச நேரத்திலேயே கண்ணு தொடச்சு வச்ச கண்ணாடி மாதிரி சூப்பரா தெரியும். அதான் என்ன இல்லையம்மா இங்க? ஏன் இல்ல டாடி, இதோ இங்கதான் இருக்கு. கண்ணு தரங்க. எரியுது, எரியுது. டாடி, டாடி என்ன ஆச்சு? எரியுது, எரியுது.
என்னாச்சு டாடி? என் கண்ணுல என்னத்த ஊத்துன? எதை ஊத்துன? என்னதான் டாடி? ஐயோ என்னதான் காலி ஆயிடுச்சே. இது என்ன இல்லையா? இது ஷேகா தண்ணி. ஷீகக்காயோட தண்ணிக்கும் என்னைக்கும் வித்தியாசம் தெரியாம அவர் கண்ணை கெடுக்கலான்னு பாக்குறியா? ஒருவேளை இது வேற ஏதாவது இருந்திருந்தா அவர் கண்ணு என்ன ஆயிருக்கும்? எரியுது எரியுது. முடியலம்மா, என்னால முடியல. சரியாயிடும். அங்கிள் நீங்க இங்க வாங்க. தலைய தண்ணிக்குள்ள விடுங்க. அங்கிள் எப்படி இருக்கு? கொஞ்சம் பரவாயில்லம்மா. இங்க பாருமா, தெரியாத விஷயத்தை தலையிடக்கூடாது. சரி விடுங்க அங்கிள், அவளுக்கு தெரியாதுல்ல. இப்போ நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க. பூமி என்ன ஒரு குழந்தை மாதிரி குளிக்க வைக்கும் போது ஓ ஞாபகம் தான் வந்துச்சு. பூமியை பார்க்கும்போது உன்னை பார்க்கிற மாதிரியே இருக்கு. நீ சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? நம்ம குழந்தை உயிரோட இருக்குன்னு சொன்ன. நான் என் குழந்தையை காப்பாத்திட்டேன். உங்க கண்ணு முன்னாடியே தான் இருக்கு. அந்த குழந்தை பூமியா இருந்தா அவளுக்கு யாருமே இல்ல. அவளை பெத்தவங்க யாருன்னு தெரியாதுன்னு வேற சொல்றா. அவளை பெத்தவங்களா நாம ஏன் இருக்கக்கூடாது? அந்த குழந்தைய கடவுளை எனக்காக இந்த வீட்டுக்கு ஏன் கொண்டு வந்து சேர்த்திருக்க கூடாதுன்னு தோணுது. நான் தான்ப்பா உங்களோட பொண்ணு. நான் தான். அம்மா சாகும்போது கூட உயிர் கொடுத்துட்டு போன உங்க பொண்ணு நான் தான். இப்பவே சொல்லிடுறேன். நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லிடணும்னு நினைக்கும் போதெல்லாம் உங்க கோவம் என் கண்ணு முன்னாடி வந்து நிக்குதுப்பா. நான் உங்களோட பொண்ணுன்னு உங்க கூட வந்துட்டா அவரோட காதல் எனக்கு கிடைக்காமலே போயிடும்னு எனக்கு பயமா இருக்குப்பா. எனக்கு நீங்களும் வேணும், அவரோட காதலும் வேணும். அவரு மேல உங்களுக்கு இருக்கிற கோபம் போற வரைக்கும் என்னால உங்களுக்கு உண்மையை சொல்ல முடியாதுப்பா.